படிச்ச யூனிவர்சிட்டிலேயே முட்டாள்னு முச்சிர குத்துறாங்க. பெற்றோர்களை இவரை ஏளனமா பாக்குறாங்க, மட்டம் தட்டுறாங்க. அப்படிப்பட்ட இவரு வாழ்க்கையில டீனேஜ் வரைக்குமே அவமானத்தை மட்டுமே அதிகமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து தனக்குள்ள எழுந்த கேள்விகள் யாராலையுமே பதில் சொல்ல முடியல. ஆன்மீகத்துல மட்டுமே அதிக கவனம் செலுத்தணுங்கிற அவரோட பெற்றோரோட நோக்கத்தை தவிர்த்து இவருக்கு அறிவியல் மீது அதிக அளவு ஈர்ப்பு வருது. அந்த ஈர்ப்பின் காரணமா தன்னோட விடை தெரியாத பதில்களுக்கு விடை தேடி பல வருடங்கள் கப்பல் பயணத்துல மேற்கொள்றாரு. நீ எல்லாம் முட்டாளு, எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களே இவரை பின்னால மிகப்பெரிய அறிஞரா பேசப்படுறாங்க. அவரோட புகழ்ச்சி இன்னை வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் பல வருட கப்பல் பயணத்துக்கு அப்புறம் தியரிட்டிக்கலா விலங்கினங்களும் அதோட சூழ்நிலைகளுக்கு ஏற்பாவது எப்படி பரிணாமித்துக் கொள்ளுது அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி தெல்ல தெளிவா தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஒரு தியரிட்டிக்கலான வடிவில் ரிலீஸ் பண்றாரு. அறிவியல் உலகத்துல அன்னைக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படி அந்த புக்கை எழுதுனது யாருங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிறங்க. அந்த புக்கை எழுதினவர் தான் எவால்யூஷன் தியரினாலே சார்லஸ் டார்வின் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் இவரு.